ஹலோ கிட்ஸ், இன்றைக்கி வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் உள்ள பேலன்சிங் தி ஈக்குவேஷன்ஸ் யூஸிங் ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட் அண்ட் பை ஆக்சிடேஷன் மெத்தட் அது மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஒரு சைல்டோட ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அயான் எலக்ட்ரான் மெத்தட், அதாவது ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தடுன்னு இதை சொல்கிறோம். ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட் இது ரெண்டும் ஒன்று தான். இதுக்கு இன்னொரு பேர் அயான் எலக்ட்ரான் மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது பார்ப்போம். எந்த மெத்தடில் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எது ஈஸியாக இருக்கோ ரெண்டையுமே கற்றுக்கங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, இல்லைன்னா எது அவங்க கேட்டிருக்காங்களோ அதை பண்ண உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் ரெண்டையும் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அயான் எலக்ட்ரான் மெத்தட் இல்லைன்னா ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தடு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து அயானிக் ஃபார்மில் அந்த ஈக்குவேஷனை எழுத தெரியணும். எழுதுனதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறோம். இதிலேருந்து இது மாறி இருக்கிறது வந்து என்ன ஆக்சிடேஷனாக ஆக்சிடேஷன் ஆகிருக்கா இல்லை ரிடக்ஷன் ஆகிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டூ செட் ஆஃப் ஹாஃப் ரியாக்ஷன் ரெண்டுக்குமே காமன் கண்டுபிடிக்கணும். ஹாஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஒன்று ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிற மெட்டல் எடுத்திருக்கோம். இது என்ன ஆகுது, இங்கேருந்து 3 மேலே இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள், +2 +3. எப்போவுமே சார்ஜ், அதில் இருக்கிற சார்ஜ் அல்லது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீசஸ் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதே இது வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா, சார்ஜ் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது ரிடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, +2லேருந்து +3 ஆகிருக்கு. அப்போ இது என்னது, ஆக்சிடேஷன் ஹாஃப்க்கு எடுத்திருக்கோம். ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது இதை பாருங்கள். இது வந்து என்ன ஆகுது, செகண்டு இந்த செட்டு குரோமியம்க்கு கேல்குலேட் பண்ணணும். குரோமியமோட ஆக்சிடேஷன் எப்படின்னு இந்த செட்லேருந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போ இதில் என்ன இருக்குது, Cr2னா 2 குரோமியம். அப்போ குரோமியம் எனக்கு தெரியல, அப்போ நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஆனால் இங்கே 2 இருக்கிறதுனால 2x அப்படின்னு வச்சுக்கிறேன். அதோட இது ஆக்சிஜன் என்னது, ஆக்சிஜன் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து -2 தான். இப்போ இங்கே 7 இருக்குது, இதெல்லாம் விட்டுருங்க, 7 இருக்குது. அப்போ 7 2s are 14, -14 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இங்கே மேலே என்ன இருக்கோ அது இந்த சைடு போடணும், -2. எதுவுமே இல்லை அப்படின்னா 0ன்னு அர்த்தம். இப்போ இதை வச்சு எக்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், 2x இந்த சைடு போயிருமா, +14. இது பண்ணும்போது 12 வரும். x இந்த 12 டிவைடட் பை இந்த 2 இங்கே போயிட்டு கேன்சல் பண்ணோம்னா 6 வரும். அப்போ இது என்னது, +6. அப்போ இந்த இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, +6. ஓகேவா? இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி 1 தான் இருக்குது, கொடுத்துருக்காங்க 3. அப்போ இது என்ன ஆகுது, +6லேருந்து +3க்கு குறையுது. அப்போ இங்கே என்ன ஆகுது, ரிடக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஈக்குவேஷனை ஹாஃபாக 2ஆக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஹாஃப் இங்கிட்டு வச்சுருக்கேன், நான் ரிடக்ஷன் ஹாஃபை இந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ ஆக்சிடேஷன் ஹாஃபில் வந்து எது எடுத்திருக்கோம், இதுவா, இந்த ஈக்குவேஷனை மட்டும் எழுதிக்கோங்க. Cr2O7 gives 2- gives Cr3+. இந்த சைடு என்ன இருக்குது, ரிடக்ஷனை Fe2+ gives Fe3+. இதில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் மற்றதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து விட்டுருங்க, நெகேட் பண்ணிடுங்க. இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இதில் இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இங்கே Cr2 இருக்கா, இப்போ இந்த 2 போட்டுருங்க. இப்போ பேலன்ஸ்டாக இருக்கா. ஆக்சிஜனை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு Cr2வை பேலன்ஸ் பண்ணுங்கள். அடுத்து இப்போ இது பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிஜன் வேறு என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி ஆக்சிஜன், அப்புறம் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் எத்தனை இருக்குங்க, 7 இருக்குது. அப்போ 7னா என்ன பண்ணணும், எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அத்தனை வாட்டர் மாலிக்யூல் ஆப்போசிட் சைடில் சேர்க்கணும். இங்கே 7 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், 7H2O வாட்டர் மாலிக்யூல் நான் சேர்க்க போகிறேன் இந்த சைடு. இப்போ 7 சேர்த்ததுனால ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 7 2s are 14 ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சைடு நான் வந்து +14H+ சேர்க்குறேன். இப்போது எல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனலாக சார்ஜை பார்க்கணும். இங்கே சார்ஜ் வந்து ஹைட்ரஜன் வந்து ப்ளஸ் சார்ஜ் எத்தனை இருக்குது, மொத்தம் இதோட சேர்த்தோம்னா 14 ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது, வெறும் அதை மட்டும் எடுத்துக்கணும், 2- இருக்குது. இதை கழிச்சோம்னா நமக்கு 12 இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது சார்ஜ். இந்த சைடு பார்த்துங்க, ஏற்கனவே 3+ இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 6 வருது. 6+ தான் இருக்குது, வேறு சார்ஜ் எதுவுமே இல்லை. அப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது, கூட இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதை என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறதுக்கு
ப்ளஸ் 6 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். 6 எலக்ட்ரான் ஆட் பண்ணையில் இதுவும் கேன்சல் ஆகி மிச்சம் 6 தான் 6 ப்ளஸ் தான் இருக்கும். அப்போ இப்போ 2 ஈக்குவல் ஆகிடுச்சா? ஸோ எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன சேர்த்துருக்கோம்? ப்ளஸ் 6 எலக்ட்ரான் சேர்த்துருக்கோம். மிச்சம் இதெல்லாம் நான் புரியறதுக்காக போட்டதெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ இந்த ஏற்கனவே சேர்ந்துருக்க 14H ப்ளஸோட 6 எலக்ட்ரான்ஸை இங்கே சேர்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா எத்தனை சார்ஜ் இருக்குது? இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்து 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ இதை ஒன்றை வந்து குறைக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் எலக்ட்ரானை பண்ணினோம்னா இதில் 1 குறைஞ்சிரும். இப்போ 2 ஈக்குவல் ஆகிடுச்சா? ஸோ இப்போ இது இருக்குது, இதில் வந்து 1 எலக்ட்ரான் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்துட்டோம்னா இது ப்ளஸ் சார்ஜ் +2 சார்ஜ் +2 சார்ஜ் ஈக்குவல் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்? இது மறுபடியும் 2ஐயும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது இதோட எலக்ட்ரான்ஸு இந்த எலக்ட்ரான்ஸை ஈக்குவல் பண்ணணும். இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதே 6ஆக மாற்றணும்னா என்ன பண்ணுறோம்? இந்த ஹோல் செட்டை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 6Fe 2 + gives 6Fe 3 + 6 எலக்ட்ரான்ஸ். இப்போ இது 2ஐயும் மெர்ஜ் பண்ணுறோம். எப்படி மெர்ஜ் பண்ணும்? இங்கே வந்து என்ன இருக்குது? ஏற்கனவே Cr2O7 2- ப்ளஸ் 14H ப்ளஸ் இப்போ இதோடது லெஃப்ட் 6Fe gives இதோடது 2Cr3 ப்ளஸ் 7H2O இங்கே ப்ளஸ் அப்ளிகேஷன் இந்த 2 ஈக்குவல் பண்ணுறதுக்கு 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது 2 ஈக்குவேஷனையும் மெர்ஜ் பண்ணுறோம். அதாவது இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஒன்றா சேர்க்குறோம். இப்போ இதோட ரைட்டையும் ஒன்றா சேர்த்து கொண்டுட்டு வரோம். ஸோ வந்தோன்னா இந்த இருக்கிற 6 எலக்ட்ரான்ஸும் இதையும் சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். வேறு ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. 6Fe இருக்குது, பேலன்ஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 6Fe. அடுத்து H ப்ளஸ் வந்து 14 இருக்குது, அங்கேயும் 14. Cr2 2 இருக்குது, O7 7 இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். அப்போ தான் புரியும், கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து இது பதியும். ஃபஸ்ட்டு இப்போ புரிகிற மாதிரி இருக்கும், அப்புறம் வராது. இது பார்த்ததுக்கப்புறம் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.